ஈ. ராமசாமி உலக மதங்கள் குறித்த அறிவில் கிணற்று தவளை தான் என பல கட்டுரைகளில் ஆதாரத்துடன் கூறியுள்ளோம். குருநாதரே மதங்கள் குறித்த அறிவில் கிணற்று தவளையாக இருந்தால் அவர் சிஷ்யர்கள் மட்டும் மத அறிவு விஷயத்தில் மகா அறிவாளிகளாகவா இருப்பார்கள்? அவர்களும் பிழையான அறிவுடன் தானே ஜாடிக்கேத்த மூடியாய் தானே இருப்பார்கள். அந்த வகையில் ஈ. ராமசாமியின் சிஷ்யர் குத்தூசி குருசாமியின் அறிவை அலசி ஆராய்வோம். தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. கீற்று இணையதளத்தில் பொது கூட்டத்தில் இயேசுநாதர் என்கிற தலைப்பில் குத்தூசி குருசாமி எழுதிய அந்த கட்டுரையை முதலில் வாசிப்போம். பகுத்தறிவாளனுக்குள்ள லட்சணத்தில் குத்தூசி குருசாமி எழுதி இருக்கிறாரா என பார்ப்போம். இயேசுநாதர் பேசுகிறார். நான் பிறந்து வளர்ந்து பேரும் புகழும் பெற்ற நாடுகளில் என்னை புறக்கணித்து விட்டார்கள். என்னை பின்பற்றும் அத்தனை பேரும் என் உபதேசம் செவிடன் காதுக்குள் சென்ற சங்கீதமாகி விட்டது. யார் யாரை கொல்வது, யார் எந்த நாட்டை கைப்பற்றுவது, எந்த கட்சி எந்த கட்சியை தாக்குவது, எந்த ஆயுதத்தால் எதிரியை விரைவில் கொல்லலாம், அணுக்குண்டால் அழித்தால் எத்தனை மணி நேரத்தில் அழிக்கலாம், எந்த நாட்டில் குடியேறினால் எளிதாகச் சுரண்டலாம், சுலபத்தில் பெருஞ்செல்வம் திரட்டும் குறுக்கு பாதை எது ஆகிய சுயநலமான அக்கிரமங்களிலேயே நீந்திக் கொண்டிருக்கின்றனர். இனிமேல் அவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே என் பெயரை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றனர் என்கிறார் குத்தூசி குருசாமி. நான் பிறந்து வளர்ந்து பேரும் புகழும் பெற்ற நாடுகளில் என்னை புறக்கணித்து விட்டார்கள் என விசனப்படுகிறார். அட முட்டாள் குத்தூசி, அவர்கள் கிறிஸ்தவத்தை கைவிட்டு நாத்திகர்களாக தானே ஆகியிருக்கிறார்கள். நாத்திகர்களானதற்காக மகிழ்ச்சியடையாமல் கிறிஸ்தவத்தை கைவிட்டு விட்டார்களே என முட்டாள்தனமாக ஒப்பாரி வைக்கிறான். ஈ. ராமசாமியின் முட்டாள்தனம் அடிமைகளிடமில்லாமலிருந்தால் தானே ஆச்சரியம். ஐரோப்பா நாடுகள் இயேசுவை கைவிட்டதால் இயேசு இந்தியாவுக்கு வந்துவிட்டார் என குத்தூசி குருசாமியின் அரைவேக்காட்டு பேச்சு தொடர்கிறது. வெள்ளைக்காரன் எடுத்து வந்திருக்கிறான் கிறிஸ்தவத்தை இந்தியாவில் திணிக்க. குத்தூசி குருசாமி தொடர்கிறார். ஆகையால் உலக உத்தமரான புத்தர் பிறந்த இந்த நாட்டில்தான் என்னுடைய அன்பு மதம் நன்றாக பரவும் என்று கருதியிருந்தேன். இதை கருதியே பாதிரிமார்களை இங்கனுப்பி இந்த 200 ஆண்டுகளாக என் மதத்தில் பலரை சேர்க்கச் சொன்னேன். பலன் என்ன என்பதை பார்க்கலாமென்ற ஆசையால் நேற்று காலைதான் விமானத்தின் மூலம் வந்தேன். உங்களில் பலரை கண்டேன். தனித்தனியாக பேசினேன். பல அதிசயங்களை உணர்ந்தேன். அடாடா, என்ன கொடுமை, எவ்வளவு அக்கிரமம். உங்களுக்குள்ளே பல ஜாதிகளாமே. உடையார், நாடார், பிள்ளை, முதலியார் போன்ற ஜாதி பட்டங்கள் கூட உண்டாமே. இயேசின் ஆசை மதம்புக பேதம் அகன்றதோ தோழி? அவர்க்கு அங்குள்ள மூதேவி இங்கும் முளைத்தனள் தோழா என்று புரட்சி கவிஞர் உங்களைக் கண்டு எள்ளி நகையாடச் செய்து விட்டீர்கள். ஆகையால் உங்களை காண நான் வெட்கப்படுகிறேன். என் அன்பு நெறியை பாழாக்கி விட்டீர்கள் நீங்கள். எனவே நீங்கள் உங்கள் இஷ்டம்போல் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஜாதிச் சேற்றில் மூழ்குங்கள். மூட நம்பிக்கை குப்பையில் புரளுங்கள். வேற்றுமையை வளர்த்து பாழாகுங்கள். ஆனால் ஒன்று, என் பெயரை மட்டும் கூறாதீர்கள். என்னை இப்படி அவமானப்படுத்தாதீர்கள். என் சமரச நெறியை இப்படி சித்திரவதை செய்யாதீர்கள். உங்களுக்கு கோடி புண்ணியமுண்டு. இப்படி பேசினார் இயேசுநாதர். கட்டித் தழுவ ஆசை கொண்டு கையை நீட்டியபடியே எழுந்தேன். கனவு என்பதைக் கண்டு ஏமாந்தேன். இது மட்டும் உண்மையாகவே நிகழுமானால் நினைத்தாலே உடல் சிலிர்க்கிறது என முடிகிறது இயேசுவின் புகழ் பாடி முடியும் பகுத்தறிவாதி குத்தூசி குருசாமியின் கட்டுரை. கிறிஸ்து நல்லவர், கிறிஸ்தவர்களே தீயதை விதைக்கிறார்கள் என்கிற ரீதியில் எழுதப்பட்ட அந்த கட்டுரையை வாசித்தபோது தோன்றியது என்னவென்றால், ஒன்று, குத்தூசி குருசாமிக்கு உலக மதங்கள் குறித்த அறிவு முழுமையாக இல்லாதிருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவராக இருந்து கொண்டு பகுத்தறிவாதி என வெளிப்பார்வைக்கு வேஷம் கட்டியிருக்க வேண்டும். இயேசு என ஒருவன் புகழ்பாட ஆரம்பித்தாலே அவன் அப்பன் பெயர் தெரியாமல் பிறந்ததாக சொல்லப்படும் இயேசு பிறப்பு எனும் கட்டுக்கதையை நம்பும் மடையனாக தானே இருக்க வேண்டும்.
அந்த கட்டுக்கதையை ஈ.வே. ராமசாமியின் சிஷ்யன் குத்தூசி குருசாமி நம்புகிறானென்றால் மடையனாக தானே இருக்க வேண்டும். குத்தூசி குருசாமியைப் போன்றே பாரதிதாசனுக்கும் மதங்கள் குறித்த அறிவு பூஜ்யமாய் இருந்ததால் தான் ஏசின் ஆசை மதம்புக பேதம் அகன்றதோ தோழி. அவர்க்கு அங்குள்ள மூதேவி இங்கும் முளைத்தனள் தோழா என பாடியிருக்க வேண்டும். குத்தூசி குருசாமி மற்றும் பாரதிதாசன் காலத்தில் பரிசுத்த வேதாகமம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தானே இருந்தது. அதை வாசித்து ஒரு அறிவு தெளிவு பெறாமல் செவி வழி வந்த செய்தியை கேட்டு ஒரு கடவுளை யோக்கியனாய் நோக்குவது பகுத்தறிவாதியின் செயலாக இருக்குமா அல்லது பழுதுபட்ட அறிவு பெற்றவனின் செயலாக தான் இருக்குமா? நான் ஏன் கிறித்தவன் அல்லன் என்னும் பெர்ட்ரண்டு ரசல் எழுதிய நூலை குத்தூசி குருசாமி தமிழில் மொழிபெயர்த்ததாக பெருமை பேசுவதால் என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவை முழுமையாக தெரிந்து கொள்கிற யோக்கியதை இல்லாமல் போனதே. எதையெல்லாம் மொழிபெயர்த்தால் பரபரப்பும் பணம் பார்க்க வாய்ப்பும் கிடைக்கிறதோ அதையெல்லாம் மொழிபெயர்த்திருப்பார்கள் போலும். எப்படி குத்தூசி குருசாமிக்கு ஈ.வே. ராமசாமியோ அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் பங்கு முக்கியமானது. ஏடன் தோட்டத்தில் கர்த்தரால் தடை செய்யப்பட்ட கனியை உண்ட காரணத்தால் பரிசுத்த ஆவி ஏவாளிடம் நீ குழந்தையை சுமந்து பெறும் போது உனக்கு தாங்க முடியாத வலியை நான் உண்டாக்குவேன். உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றுக்கும் உன் கணவனை சார்ந்தே இருக்கும்படி செய்வேன். உன் கணவனே உனக்கு அதிகாரி ஆவான் என கூறுகிறது ஜெனிசிஸ் 3:16 முதல் 19 வரை. நான் ஏன் கிறித்தவன் அல்லன் என்ற நூலை மொழிபெயர்த்த குத்தூசி குருசாமி பரிசுத்த ஆவியின் இம்மாதிரியான யோக்கியதையை அறியாமலா மொழிபெயர்த்தார்? பிரசவத்தை மறுபிறப்பு என்பார்கள். உனக்கு தாங்க முடியாத வலியை நான் உண்டாக்குவேன் என பலி உணர்ச்சியுடன் சொல்லுபவன் யோக்கியனான தேவனா? உன் வலியை குறைப்பேன் என சொல்லுபவன் யோக்கியனான தேவனா? பிழையான அறிவு கொண்ட நபரிடம் பகுத்தறிவை கற்றால் பிழையான அறிவு தானே வளரும். ஈ.வே. ராமசாமியின் அறிவு வைத்து கொண்டா வஞ்சனை செய்கிறது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கூறுகிறார் 34 பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள். சமாதானத்தை அல்ல பிரிவினையையே உண்டாக்க வந்தேன். 35 அப்பாவுக்கு விரோதமாக மகனையும் அம்மாவுக்கு விரோதமாக மகளையும் மாமியாருக்கு விரோதமாக மருமகளையும் பிரிக்க வந்தேன். 36 சொல்லப்போனால் ஒருவருக்கு அவருடைய குடும்பத்தாரே எதிரிகளாக இருப்பார்கள். 37 என்மேல் காட்டும் பாசத்தை விட தன் அப்பாவிடமோ அம்மாவிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. என்மேல் காட்டும் பாசத்தை விட தன் மகனிடமோ மகளிடமோ அதிக பாசம் காட்டுகிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. மத்தேயு 10:34 முதல் 37 வரை. இயேசு தனது சீடர்களை மதத்தை பரப்புவதற்காக பாரதம் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பும் போது பயன்படுத்திய வார்த்தைகள் அது. இம்மாதிரியான பிரசங்கங்களை கேட்டு வளரும் விசுவாசிகளின் யோக்கியதை எவ்விதம் இருக்கும் என்று உணருகிற அறிவு குத்தூசி குருசாமிக்கு இருந்திருந்தால் அந்த கட்டுரையே எழுதி இருக்க மாட்டார். எதுவுமே தெரியாமல் அல்லது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதை மறைத்து பேசுவதிலும் தீக்க ஆசாமிகள் கெட்டிக்கார பேர்வழிகள். அதைத்தான் குத்தூசி குருசாமி செய்திருக்கிறார். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பகுத்தறிவாதி இந்திய கடவுளான ஸ்ரீராமன் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து பல்வேறு நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கவே பிறந்தார் என கூறினால் எப்படி இந்த தீக்கவினர் சிரிப்பார்களோ அப்படித்தான் இவர்கள் பிற நாட்டு மத கடவுள்களை பற்றி புகழ்ந்து பேசுகையில் சிரிப்பாய் சிரிக்க வேண்டியுள்ளது. உலக உத்தமரான புத்தர் பிறந்த நாட்டில் உனக்கென வேலை என குத்தூசி குருசாமி கனவிலும் கூட இயேசுவை பார்த்து கேட்க அச்சப்பட்டிருக்கிறார். ஒரு மதம் இருக்கும் நாட்டில் இன்னொரு மதம் புகுந்தால் ஒரு கலாச்சாரமுள்ள நாட்டில் இன்னொரு கலாச்சாரம் புகுந்தால் போட்டி பொறாமை யுத்தம்தான். பல்வேறு நாடுகளில் அது தான் நடந்தது. அது தான் நடக்கிறது. மறைந்த கென்ய அதிபர் ஜோமோ கென்யத்தா வேதனையுடன் கூறியதை குத்தூசி குருசாமி வாசித்தாரா என தெரியவில்லை. ஆப்பிரிக்காவுக்கு வெள்ளைக்கார கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்தபோது அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தன. எங்களிடம் நிலங்கள் இருந்தன. அவர்கள் சொன்னார்கள்
நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று. நாங்களும் கண்களை மூடினோம். ஆனால் கண்களை திறந்து பார்த்தபோது எங்களிடம் பைபிள்கள் இருந்தன. அவர்களிடம் எங்கள் நிலங்கள் இருந்தன. மக்களை பிரித்து மதங்களை திணித்தார்கள் என்பதே மதங்கள் குறித்த உண்மை. இந்த உண்மை தெரியாமல் பகுத்தறிவு பேசுபவன் இந்தியாவில், அதிலும் தமிழகத்தில், ஒன்று பெரியாரியவாதியாக தான் இருப்பான் அல்லது முட்டாளாக இருப்பான். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்புபவன் முட்டாள், கடவுளை நம்புபவன் அயோக்கியன் என சொல்லிவிட்டு, சொன்னதிலிருந்து கேவலமாய் முரண்பட்டு, கடவுள்களை யோக்கியமான கடவுள், யோக்கியமற்ற கடவுள்கள் என்றும், யோக்கியமான கடவுளை பின்பற்றுபவர்கள் யோக்கியனாய் இருப்பார்கள் என்று கூறிய ஈ.வே. ராமசாமியின் சிஷ்யன். ஈ.வே. ராமசாமி மாதிரி தானே இருப்பான். இயேசு உயிர் வாழ்ந்தபோது 5 அப்பத்தை ஆயிரக்கணக்கானோருக்கு பங்கிட்ட காதில் பூ சுற்றும் கதையெல்லாம் மூடநம்பிக்கை கதையாக குத்தூசி குருசாமிக்கு தெரியாமலே போனது. மதம் மனிதனை மிருகம் ஆக்கும், சாதி மனிதனை சாக்கடை ஆக்கும் என ஈ.வே. ராமசாமி கூறிக்கொண்டே அவ்வப்போது சில குறிப்பிட்ட மதங்களுக்கு விளக்கு பிடிக்கிற ஈனத்தனத்தையும் செய்துள்ளார். அதையே தான் அடிப்பொடிகளும் செய்வார்கள். ஸ்தாபகரின் யோக்கியதையே அதை தொடர்பவர்களிடமும் இருக்கும். இது அரசியல் கட்சியை ஆரம்பித்த தலைவருக்கும் பொருந்தும். மதங்களையும் மடங்களையும் தோற்றுவித்த நபர்களுக்கும் தொடங்கும். உண்மையிலேயே அன்பை போதிப்பதற்காக உருவான மதங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட சில நூற்றாண்டுகளுக்குள்ளேயே தாக்கு பிடிக்க முடியாமல் பரலோகம் அடைந்துவிட்டது. உலகளவில் வன்முறையையும் கைவரப்பெற்றுள்ள மதங்களே எது வலிமையுள்ளதாக இருக்கின்றதோ அதுவே வெல்லும் என்கிற தத்துவப்படி நிலைத்துள்ளது. இது தெரியாத கிணற்றுத்தவளை குத்தூசி குருசாமியைப் போன்ற ஈ.வே. ஆசாமிகள் அன்பு மதம், அமைதி மதம் என மதி மயங்கி அரைவேக்காடுதனத்துடன் உளறி கொண்டு போலி பகுத்தறிவை விதைத்து கொண்டு இருக்கிறார்கள்.